தனுசு ராசி அன்பர்களே, தன் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் உடைத்தெறிந்து வாழ்வின் விடைகளை காண நேரம் வந்திருக்கிறது. பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். அப்பொழுது இந்த புத்தாண்டு ஆரம்ப காலகட்டத்தில் குருபலனோடு தொடங்கி குரு உச்சத்தோடு இந்த வருடம் நிறைவேறுகின்றன. பொதுவாக இந்த வருஷத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் நிறைய விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது. குரு முழு சூப்பர் பார்வை 2 பார்க்குறார். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானங்க. குடும்ப ரீதியாக பல முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா, சம்பாரித்து விரைய செலவு நடந்ததுன்னு சொல்லுவாங்க. தன் எண்ணங்கள் நிறைவேறலைன்னு சொன்னது இந்த ராசிகள். இப்பொழுதுதான் முக்கியமாக நிறைய பேர் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைய வாய்ப்புண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பூர்வீக ஊரில் ஒரு கௌரவம் அந்தஸ்து கிடைக்க வழி பிறந்து விட்டன. 8ஆம் இடம்ங்கிறது 8ஆம் இடத்துக்கு தப்பு இல்லையா? என்ன நடக்கும் பாருங்கள். பொதுவாக 8ஆம் இடங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட், 8ஆம் இடம் இன்சூரன்ஸ், எல்ஐசி சம்மந்தப்பட்டு இது போன்ற விஷயத்தில் அபிர்விதமாக இருக்கின்றன. நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா, இந்த நேரத்தில் தான் குழந்தைகளுக்கு நம்ம உண்டியில் சேர்த்து வைங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது விபத்து சம்மந்தப்பட்டதுக்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது. அப்போ திருமணம் இருக்கா இல்லையா இந்த கேள்வி. பொதுவாகவே குருபலனோடு தொடங்குது. போன வருடம் ஃபுல்லும் குருபலன் இருந்தது. அப்போ திருமணம் அமையாதவர்கள் அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அக்டோபருக்கு மேலே தான் குரு அதிசாரத்தில் வருகிறார். அதிசார குரு என்பது திடீர்னு திருமண வாய்ப்புகள், திருமண யோகங்கள் கொடுக்கிறார். அப்போது பார்த்துக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் தான். இப்பொழுது வேலை வாய்ப்பும் பொருளாதாரத்துக்கும் சூப்பராக இருக்குது. திருமணத்தில் கவனம். இப்பொழுது இன்னொரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காலகட்டத்தில் 12ங்கிறது பார்த்திங்கன்னா முதலீடு, 11ங்கிறது வெளிநாடு, 11 கும்பாபிஷேகங்கள். அப்போ அவங்களுக்கு கோயில் கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவமனைகள் சம்மந்தப்பட்ட செலவினங்கள் குறைக்கின்ற காலகட்டம். இந்த ராசி காலகட்டமாக வீடு பராமரிப்புன்னு பண்ணிகிட்ருக்கு. வண்டி காரோ பைக்கோ வச்சு மாறி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு போயிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் சரியாகி இப்பொழுது செலவினங்கள் குறைகிறது. பொதுவாக தாயின் தந்தையின் உடல்நிலையை கவனிக்கணும். என்ன சார் எவ்வளோ சொல்கிறீங்கன்னா, நிச்சயமாக. ஏன்னா சனியோட பார்வை, சனியோட அமைப்பு 4ஆம் வீட்லையும், கேதுவோட அம்சம் அங்கே இருக்கிறனால உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தாய் தந்தையரை கவனித்து கொள்ள வேண்டிய ராசி தனுசு ராசி. சரி சார், வேலை விஷயங்கள் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்திலே இருக்கார். அப்போ குரு பகவானும் நல்ல ஸ்தானத்துங்க, நிறைய பொருளாதார ரீதியாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. ஆனால் என்ன, தன் பூர்வீக ஊரை விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய வரும். தான் இருந்த இருப்பிடத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் தனுசு ராசிக்கு வருகிறது. நிறைய பேர் வீடு வச்சுருப்பாங்க, அந்த வீடை வாடகைக்கு விட்டு வேறு வீடு மாற, அப்போ வண்டி வாகனம் இருந்தாலும் வேறு இடத்துக்கு மாற, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாற இந்த ராசிக்கு வழி பிறந்திருக்கிறது.